புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிப்பில் துவங்கப்பட்டு வெளிவராமலேயே போன பல படங்கள் உண்டு. அதில் ஒன்றுதான் ஸ்ரீதர் இயக்கத்தில் எம்ஜிஆர் நடிப்பதாக இருந்த அன்று சிந்திய ரத்தம். ஸ்ரீதர் இயக்கத்தில் எம்ஜிஆர் நடிக்கப் போகிறார் என்றதுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் சில காரணங்களால் இந்த படம் சில நாட்கள் படப்பிடிப்புடன் நின்றுவிட்டது. அதற்கு காரணம், ஸ்ரீதரை பற்றி அவரது வளர்ச்சி பிடிக்காதவர்கள் எம்ஜிஆரிடம் தப்பும் தவறுமாக சொன்னதால் அதை எம்ஜிஆர் தவறாக புரிந்து கொண்டதுதான் காரணம் என்று சொல்லப்பட்டது. இன்னொரு பக்கம், அந்த சமயத்தில் ஸ்ரீதர் காதலிக்க நேரமில்லை, வெண்ணிற ஆடை ஆகிய படங்களை இயக்கி வந்தார். அந்த சமயத்தில் வெண்ணிற ஆடை திரைப்படம் வெளியானது. அப்போதே அந்த படத்திற்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. இதனால் படம் திரையிட்ட அன்று பல திரையரங்குகளில் ரசிகர் கூட்டம் அலை மோதியது. ஒருவேளை கவர்ச்சிகரமான காட்சிகள் இருக்கும் என்பதால் ரசிகர்கள் உற்சாகத்துடன் இப்படி கூடியிருக்கிறார்கள் என நினைத்து கொண்ட ஸ்ரீதர் ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க சென்றிருந்தார். ஆனால் அங்கே ரசிகர்களின் கூச்சல் வேறு மாதிரி இருந்தது. படம் முடிந்து கிளம்பும் போது ரசிகர்கள் பலர் இருக்கைகளை உடைத்தும் சீட்டுகளை கிழித்தும் அராஜகம் செய்திருந்தனர். மேலும் போகும்போது படம் கோவிந்தா கோவிந்தா என்று கத்திக்கொண்டே சென்றனர். வேறு சில ஊர்களின் திரையரங்குகளிலும் நடந்ததாக இதே போன்ற தகவல்கள் ஸ்ரீதரின் காதுகளுக்கு வந்தது. மறுநாள் உண்மையாகவே என்ன நடக்கிறது என்று தனக்கு நம்பகமான சில ஆட்களுடன் சென்று ஒரு தியேட்டரில் படம் பார்த்தார் ஸ்ரீதர். அப்போதும் இதே போன்று வேண்டுமென்று கூச்சல் போட்டு சிலர் இருக்கைகளை கிழிக்க ஆரம்பித்தனர். அவர்களை பக்குவமாக தனியே அழைத்து, என்ன காரணத்தினால் இப்படி செய்கிறீர்கள், படம் பிடிக்கவில்லையா என்று கேட்டபோதுதான் அவர்கள் அனைவரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் என்றும் எம்ஜிஆரை வைத்து ஸ்ரீதர் இயக்க தொடங்கிய அன்று சிந்திய ரத்தம் படத்தை முடிக்காமல் அதற்கு பதிலாக வேறு வேறு படங்களை இயக்கி வருகிறாரே என்கிற கோபத்தில்தான் நாங்கள் இப்படி செய்தோம் என்றும் கூறியுள்ளனர். இப்படியே போனால் இந்த படம் ஓடாமல் போய்விடும் என்கிற கவலை ஸ்ரீதருக்கு ஏற்பட்டது. உடனடியாக எம்ஜிஆரை நேரில் சந்தித்த ஸ்ரீதர் இந்த பிரச்சனை குறித்து பேசினார். அதை கேட்ட எம்ஜிஆர், அப்படியா, இது ரொம்ப தப்பாச்சே, என் ரசிகர்களா இப்படியெல்லாம் செய்தார்கள் என்றவர் சற்று நேரம் யோசித்துவிட்டு பிறகு, கவலைப்படாதீங்க, இனிமேல் அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் நடக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன், நீங்க தைரியமா போங்க என்று சொன்னதும் தான் ஸ்ரீதருக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு வந்தது. அடுத்த 2 நாட்களிலேயே நிலைமை அடியோடு மாறி தமிழகத்தில் வெண்ணிற ஆடை திரையிடப்பட்ட இடத்தில் எல்லாம் ரசிகர்கள் அமைதியாக படம் பார்த்தார்கள். படமும் வெற்றி படமாக மாறியது. ஆனால் அதன் பிறகு எம்ஜிஆருடன் படம் இயக்கும் நேரம் ஸ்ரீதருக்கு கைகூடி வரவில்லை. இடையில் ஒரு சில முறை எங்காவது சந்திக்கும் போது பேசிக்கொள்வதுடன் சரி. அப்போது கூட எம்ஜிஆர் நாம் இருவரும் இணைந்து ஒரு படம் பண்ண வேண்டும் என்றுதான் ஸ்ரீதரிடம் சொல்வாராம். இப்படியே சில வருடங்கள் ஓட சிவாஜியை வைத்து ஹீரோ என்கிற படத்தை 1972 இயக்க துவக்கினார் ஸ்ரீதர். ஆனால் இடையில் பணம் பற்றாக்குறை காரணமாகவும் சிவாஜி அதை காரணமாக வைத்து சரியாக கால்ஷீட் கொடுக்காததன் காரணமாகவும் படம் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக அப்படியே கிடப்பில் கிடந்தது. இதனால் பொருளாதார ரீதியாகவும் ஸ்ரீதர் மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தில் இருந்தார். அவருக்கு பிரபல ஹிந்தி நடிகர் ராஜேந்திரகுமார் மிக நெருங்கிய நண்பராக இருந்தார். தன்னுடைய இந்த கஷ்டங்களை எல்லாம் அவரிடம் சொல்லி புலம்பி இருக்கிறார் ஸ்ரீதர். இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட ராஜேந்திரகுமார், எனக்கெனவோ உங்கள் பிரச்சனை தீர ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது நீங்கள் எம்ஜிஆரை நேரில் சென்று சந்தித்து இவை அனைத்தையும் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்று கூறினார். உடனே ஸ்ரீதர், அது சாத்தியமல்லை, ஏனென்றால் எம்ஜிஆரை வைத்து ஏற்கனவே ஒரு படத்தை ஆரம்பித்து சில காட்சிகள் மட்டுமே எடுக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து எம்ஜிஆரின் ஒத்துழைப்பு கிடைக்காததால் படத்தை அப்படியே நிறுத்த வேண்டியதாகிவிட்டது. பிறகு நானே அந்த கதையில் சில மாற்றங்கள் செய்து சிவாஜியை வைத்து சிவந்த மண் என்கிற பெயரில் படம் எடுத்த விஷயமும் எம்ஜிஆருக்கு தெரியும். அப்படி இருக்க இப்போது நான் எம்ஜிஆரை மீண்டும் தேடி போனால் அவர் எப்படி என்னை மதிப்பார், எனக்கு எப்படி படம் பண்ண ஒத்துக்கொள்வார் என்று கேட்டுள்ளார். அதற்கு ராஜேந்திரகுமார், ஸ்ரீதர், இப்ப அந்த பழைய கதையெல்லாம் நினைத்து கொண்டு எம்ஜிஆர் உங்களை வெறுப்பார் என்று நான் நினைக்கவில்லை. நீங்கள் எம்ஜிஆரிடம் செல்வதுதான் சரி என்று கூறினார். அதற்கு ஸ்ரீதர், நீங்கள் சொல்வது உண்மையாகவே இருக்கலாம், ஆனால் அதிலும் ஒரு சங்கடம் இருக்கிறது. இப்போது எம்ஜிஆர் என்னிடம் கால்ஷீட் தருவதாக வைத்துக் கொண்டாலும் சிவாஜி என்ன நினைப்பார்? ஓஹோ, நம் படம் பாதையிலேயே நிற்க எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்க போய்விட்டாரா ஸ்ரீதர் என்று சிவாஜி தவறாக நினைக்க மாட்டாரா? அல்லது எம்ஜிஆரை கூட முதலில் சிவாஜி படத்தை எடுத்து முடித்து விட்டு வா, அப்புறம் பார்க்கலாம் என்று சொன்னாலும் சொல்லலாம் இல்லையா என்று தன் வாதத்தை முன்வைத்தார். ஆனாலும் ராஜேந்திரகுமார் ஸ்ரீதர் சொன்னதை ஏற்கவில்லை. ஸ்ரீதர், யோசித்து யோசித்து தயங்காதீர்கள், எதற்கும் எம்ஜிஆரை போய் பாருங்கள், உங்கள் பிரச்சனை எல்லாம் தீர அதுதான் ஒரே வழி என்று எனக்கு தோன்றுகிறது.
இது ரிஸ்க் என்றாலும் அந்த ரிஸ்கை நீங்கள் எடுத்தாக வேண்டும் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து சரி, ராஜேந்திரகுமார் யோசனைப்படி எம்ஜிஆரை சென்று பார்ப்போம் என முடிவெடுத்தார். இயக்குனர் ஸ்ரீதர் அதற்கு முன்பாக ஓரிரு முறை எம்ஜிஆரை சந்தித்த போது, நாம் இருவரும் இணைந்து ஒரு படம் பண்ண வேண்டும், ஏற்கனவே ஒன்று பண்ணி பாதியில் நின்று விட்டது, அதனால் நாம் அடுத்த ஒரு படம் நிச்சயம் பண்ணுவோம் என்று எம்ஜிஆர் சொன்னாரே, ஒருவேளை அது உபச்சார பேச்சுக்காகத்தான் சொல்லி இருப்பாரோ? இருந்தாலும் நேரிலேயே அவரை சந்தித்து விடுவோம் என நினைத்த ஸ்ரீதர் நேரடியாக எம்ஜிஆரிடம் செல்லாமல் தனது நண்பரான கண்ணையா என்பவரிடம் விருப்பத்தை சொல்ல, அவர் எம்ஜிஆரின் ஆஸ்தான மேக்கப் மேனான பீதாம்பரத்திடம் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார். அதற்கு எம்ஜிஆர், ஸ்ரீதர் படத்தில் நடிக்க எனக்கு சம்மதம், ஆனால் இது பற்றி அவரிடம் பேச வேண்டும் என்று கூறியவர், நாங்கள் சந்திப்பது ஸ்ரீதர் வீட்டிலும் வேண்டாம், என் வீட்டிலும் வேண்டாம், ஒரு பொதுவான வீடாக அது இருக்கட்டும், நம்பியார் வீடாக இருந்தாலும் எனக்கு சௌகரியம் என்று கூறி அனுப்பியுள்ளார். அதை கேட்டு நெகிழ்ந்து போன ஸ்ரீதர், எம்ஜிஆர் தன் மீது இந்த அளவிற்கு இன்னும் பாசம் வைத்திருக்கிறாரா என்று நினைத்ததுடன், எம்ஜிஆர் தனக்காக தன் வீடும் தேடி வர வேண்டாம், இன்னொருவர் வீட்டிற்கும் வர வேண்டாம், நானே எம்ஜிஆர் அவர் வீட்டிற்கு தேடி சென்று பார்ப்பதுதான் முறை, மற்றவர்கள் என்ன பேசினாலும் பேசிக்கொள்ளட்டும் என்று தானே எம்ஜிஆர் வீட்டிற்கு வருவதாக கூறினார். மறுநாளே எம்ஜிஆர் ஸ்ரீதரை வர சொன்னார். அங்கே சென்றதும் காலையில் சிற்றுண்டி சாப்பிட்டுவிட்டு, உங்களை வைத்து படம் எடுக்க வாய்ப்பு கிடைத்ததில் பெருமைப்படுகிறேன் என்று ஸ்ரீதர் சொன்னதும், உங்களுடன் இணைந்து ஒரு படத்தில் பணியாற்றுவது எனக்கும் சந்தோஷம்தான் என்று எம்ஜிஆரும் மனம் விட்டு கூறியுள்ளார். அதே சமயம் எம்ஜிஆரிடம், சில விஷயங்கள் உங்களிடம் மனம் விட்டு பேச வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தார் ஸ்ரீதர். அதை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர், சொல்லுங்க என்று கூறினார். நான் இப்போது சிவாஜியை வைத்து ஒரு படம் எடுத்து கொண்டிருப்பதும் அது பாதியில் நிற்பதும் உங்களுக்கு தெரியும். அது ரிலீஸ் ஆகிற வரை காத்திருக்க என்னால் முடியாது. என் கம்பெனி நிதி நிலைமையும் அந்த படத்தை இப்போது முடிக்கும் நிலையில் இல்லை. ஆனால் உங்கள் ஒத்துழைப்பு கிடைத்தால் நிலைமையை சரி பண்ணி விட முடியும். அது மட்டுமல்ல, அன்று என்னுடைய உயர்வை கண்டு பொறாமைப்பட்டவர்கள் இன்று என்னுடைய வீழ்ச்சியை கண்டு மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். ஆனால் இப்போது நான் உங்களுடன் மீண்டும் இணைந்தால் எங்கே இவன் மறுபடி மேலே வந்து விடுவானோ என்கிற கவலை அவர்களுக்கு தோன்றிவிடும். அதனால் என்னை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக உங்களிடம் கூறி நமக்குள்ளே பிளவுகள் ஏற்படுத்த அவர்கள் முயற்சி செய்யலாம். எனவே என்னை பற்றி உங்களிடம் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி விடாதீர்கள். என்னிடம் நேரடியாக விளக்கம் கேட்டுக்கொள்ளுங்கள். இதுதான் என் கோரிக்கை என்று கூறினார். உடனே எம்ஜிஆர், நீங்கள் அது பற்றி எல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எத்தனை நாள் கால்ஷீட் வேணும்னாலும் அதற்கு முன்னுரிமை கொடுத்து தேதிகளை ஒதுக்கி தருகிறேன். எப்படியும் 3 மாதங்களுக்குள் உங்கள் படத்தை முடித்து கொடுக்கிறேன். கவலையை விடுங்க, மேலே ஆக வேண்டியதை கவனிங்க என்று நம்பிக்கை கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஸ்ரீதர் அங்கிருந்து கிளம்ப எழுந்ததும் கொஞ்சம் இருங்க என்று கூறி அவரை அமர செய்த எம்ஜிஆர் தனது உதவியாளரிடம் கூறி ஒரு கடிதத்தை தயார் செய்து கொண்டு வர சொன்னார். அந்த கடிதத்தில் தன்னுடைய கையெழுத்தையும் போட்டு ஸ்ரீதரிடம் கொடுத்தார். அந்த கடிதத்தில், நான் ஸ்ரீதருக்கு ஒரு படம் நடித்து கொடுக்க ஒப்புதல் அளிக்கிறேன். அவர் படத்திற்கு முன்னுரிமை தந்து 3 மாதங்களுக்குள் முடித்து தர சம்மதிக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இதை பார்த்த ஸ்ரீதர் ரொம்பவே நெகிழ்ந்து போய், நீங்க வாய் வார்த்தையா சொன்னா போதாதா, எழுதி கையெழுத்திட்டு தர வேண்டுமா என்று உணர்ச்சி வசப்பட்டு கேட்டார். ஸ்ரீதர், இது உனக்காக இல்லை, ஃபைனான்சியர்களுக்காக. இது பெரிய பட்ஜெட் படம். முழு பணமும் உங்களிடம் இருக்குமா என்பது சந்தேகம். பண பற்றாக்குறையால் நீங்கள் சிரமப்படக்கூடாது. இந்த கடிதத்தை காட்டினால் எந்த ஃபைனான்சியரும் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவ உடனே முன்வருவார்கள் என்று கூறினார். அவர் எப்படியெல்லாம் இந்த விஷயத்தில் யோசித்திருக்கிறார் என்று கேட்டு பிரமித்து போனார் ஸ்ரீதர். இவர் நம் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டால் போதும், நம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும் என்று வந்த இடத்தில் எம்ஜிஆர் அதற்கும் மேலே போய் எதிர்பாராத கோணங்களிலெல்லாம் சிந்தித்து உதவ முன்வருகிறாரே என்று உருகி போனார் ஸ்ரீதர். அதன் பிறகு எம்ஜிஆர் ஸ்ரீதருக்கு கால்ஷீட் கொடுத்த விஷயம் சினிமா உலகில் பரவியது. கிரசன்ட் மூவிஸ் என்கிற ஃபைனான்சியர் மறுநாளே ஸ்ரீதரை தேடி வந்து, உங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்கிறோம், அது மட்டுமல்ல திருச்சி, தஞ்சாவூர், மதுரை உள்ளிட்ட பல ஏரியாக்களின் பட விநியோக உரிமையும் நாங்களே பெற்றுக்கொள்கிறோம். அதற்குரிய அட்வான்ஸ் பணத்தையும் இப்போதே நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். படப்பிடிப்பு துவங்குவதற்கு முன்பு ஸ்ரீதருக்கு தேவையான அளவு பணம் சேர துவங்கியது. உரிமை குரல் படப்பிடிப்பு பூஜை பிரமாதமாக நடந்தது. எம்ஜிஆருடன் அப்போது நடித்து வந்த லதாவையே கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்தார் ஸ்ரீதர். ஆனால் இந்த படம் துவங்கியதும் சினிமா உலகில் சில சலசலப்புகள் எழுந்தன. அதாவது, ஸ்ரீதர் சிவாஜியை விட்டு எதற்காக எம்ஜிஆரிடம் போனார்? எம்ஜிஆருக்கு ஆக்ஷன் படம் தான் சரிபட்டு வரும், ஸ்ரீதருக்கு அழுத்தமான கதையும் சென்டிமெண்ட்டும் வேணுமே. கடைசியில் இது ஸ்ரீதர் படமாகவும் இல்லாமல் எம்ஜிஆர் படமாகவும் இல்லாமல் இரண்டும் கெட்டானாக இருக்கப் போகிறது என்றனர். ஆனால் ஸ்ரீதர் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. படப்பிடிப்பை நடத்த துவங்கினார்.
அந்த படம்தான் உரிமை குரல். ஆனால் படம் உருவாக தொடங்கியதும் சமயத்தில் எதிர்பாராத பல சிக்கல்களை அவர் சந்திக்க நேர்ந்தது. அது பற்றி இன்னொரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.